பார்த்து கொண்டே இருங்கள், வளர்ந்து கொண்டே இருப்போம். பிஜேபி. வணக்கம் நேயர்களே. 2024 தேர்தல் களம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அழைக்கப்படும் என்டிஏ கூட்டணி 292 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று இந்தியா கூட்டணி என்று அழைக்கப்படும் அந்த கூட்டணி 232 இடங்களை எடுத்திருக்கிறாங்க. இந்த சூழலில் தேர்தல் களம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைய தேதியில நாளைக்கு, அதாவது 8ஆம் தேதி பாரத பிரதமராக 3வது முறையாக மோடி அவர்கள் பதவியேற்க இருக்கின்றார். நேரு அவர்கள் தொடர்ந்து 3 முறை பிரதமராக பதவியேற்றார். அதற்கு பின்பு சுமார் 62 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு பெரிய மாற்றம் இந்தியாவில் நடந்திருக்கின்றது. அது மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்கும் இந்த விழா. இதில் அறுதி பெரும்பான்மை இல்லை என்ற ஒரு சூழல் இருந்தாலும் நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகளை நிறைவு செய்வார் வெற்றிகரமாக என்பதில் எந்த மாற்று கருத்தும் மக்களுக்கு இருக்காது. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாரத பிரதமராக அவர் தொடரக்கூடாது, ஏன்னா அவருக்கு எதிராக வாக்களிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசங்க, சின்ன பசங்க சொல்லுவாங்கல்ல, நீ அவனுக்கு ஒரு மிட்டாய் சேர்த்து கொடுத்துட்ட என்னவா அப்படின்னு அழுவாங்க. சின்ன பசங்க, எனக்கு கொடு, கடிச்சு கூட கொடு அப்படின்வாங்க. அப்போ ஒரு 3 மிட்டாய் இருக்கும், 2 பேருக்கு ஒருத்தருக்கு 2 கொடுத்துட்டு ஒருத்தருக்கு 1 கொடுத்துருப்போம். அவன் சொல்லுவான் கடிச்சு கொடு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இந்தியா கூட்டணி சொல்றாங்க, இல்ல இல்ல இது செல்லாது, மோடிக்கு எதிராக தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இவர்கள். ஆனா இந்த சொல்றவங்களோட நிலைமையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். வெறும் 99 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 99 இடம், கிட்டத்தட்ட 36 அணிகள் இருந்தாங்க. அந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்து அவங்க பார்த்தீங்கன்னா 36 கூட்டணி சேர்ந்து தான் 232 அப்படின்ற ஒரு நம்பரை தொட்டிருக்கிறாங்க. இது பாரதிய ஜனதா கட்சி மொத்தமாக எடுத்த 239க்கு அதை விட குறைவாக இருக்கு. பாத்தீங்களா? அப்போ ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் பலம் என்ன? இந்த சின்ன பசங்கள்லாம் பலத்தை பத்தி பேசுறாங்க. ஊருக்குள்ள சொல்ற மாதிரி ஆளு ஒரு ஊருக்கு ஒரு நாட்டாம இருப்பாரு. அவர் ஒத்த குடும்பமா தான் இருக்கும். என்ன பெரிய நாட்டாமையா அப்படின்னு ஒரு 1000 பேர் திரண்டாலும் நாட்டாம தான். புரியுதுங்களா? அந்த நாட்டாம குடும்பம் வறுமையில் இருக்கும், வசதியாக இருக்கும், சில இடங்களில் 2க்கு நடுவாக பொதுவான நடுநிலை வர்க்கமாக கூட இருப்பாங்க. ஆனால் நாட்டாமை என்பது தலைமுறையாக வரக்கூடிய ஒன்று. அங்க நீ என்ன பெரிய நாட்டாமையா அப்படின்லாம் பேச முடியாது. அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி அதுல செல்லாது. அது எங்களுக்கு ஓட்டு எங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு போட்ட அந்த மேஜிக் நம்பர் நாங்க தொடல, ஓகே. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? வெறும் 99 சீட்டை வாங்கிட்டு அவரு ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல். இதுல ரொம்ப விஷயத்தை மறைக்க முயலுகிறார். ரொம்ப விஷயத்தை மறைக்கிறாங்க, ஏற்கவே முடியாத விஷயங்கள். எவ்வளவு பெரிய சாதனையை பாரதிய ஜனதா கட்சி பண்ணிருக்கு. அதை மறைப்பதற்காகத்தான் இந்த நாடகம் போடுறாங்க. அவங்களுக்கு தெரியும், நிச்சயமாக பிரதமர் வேட்பாளராக வேற ஒருவரை தேர்வு செய்யக்கூட முடியாது என்பது யாருக்கு தெரியும்? இந்த எதிர்கட்சியினருக்கு தெரியும். அவர்கள் இங்கே சில விஷயங்களை மறைக்க பார்க்கின்றார்கள். அதில் குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. அந்த வெற்றியை பாரதிய ஜனதா கொண்டாட விடாமல், மக்களுக்கு அந்த வெற்றி செய்தி போய் சேராமல் தடுப்பதை கவனமாக இருக்கின்றார்கள். 2 முதல்வர்கள், மெஹபூபா மற்றும் உமர் ஃபரூக், இந்த 2 முதல்வர்களும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் எம்பி தொகுதியில நின்று. அதுல ஒருத்தர் உமர் ஃபரூக் தான் இந்தியாவில் இளம் முதல்வர் அப்படின்னு ஒரு அடைமொழியோட வந்தார். ஆக எவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கின்றார்கள், எவ்வளவு பெரிய சாதனை நடந்திருக்கின்றது. இதுவரை ஆண்ட அந்த 2 பேரையும்
நிராகரித்திருக்கிறார்கள் மக்கள். இந்த செய்தியை இந்தியர்கள் மறக்க வேண்டும் என்ற ஒரு தனியான ஒரு தெளிவான நோக்கோடு எதிர்க்கட்சிகள் செயல்படுகின்றன. அது மட்டுமல்ல, 5-3 பிஜேபி தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். 3வது முறையாக 5 இடங்கள், ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய 5 தொகுதியில் 3ஐ தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று வருகிறது. இதையும் மறைக்க பார்க்கிறாங்க. உலக வரைபடத்தில் ஜம்மு காஷ்மீர் என்பது பாகிஸ்தானை சார்ந்தது என்று கொஞ்ச நாள் நடிச்ச மாதிரி திரும்ப நடிக்க முயற்சிக்கிறார்கள். உலகிற்கு இந்த செய்தி போய் சேரக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகிற்கே ஜம்மு காஷ்மீரின் வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடக்கூடாது என்று திட்டமிட்டுதான் இந்த பிரதமர் நாடகம் ஓடிக்கொண்டே இருக்கிறதே தவிர, ஒரு துளி கூட பிரதமராகும் தகுதி உள்ளவர்கள் அந்த பக்கத்தில் இல்லை என்பதை அனைவரும் அறிவார்கள். சரி, இது ஒண்ணுதான் வெற்றியா? சுமார் 25 ஆண்டுகள் பிரம்மாண்டமாக சிறப்பான முறையிலே காங்கிரஸ் பக்கமும் சேராமல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சேராமல் நடுநிலையோடு ஆட்சியை செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய கட்சி இன்று அவங்கள் ஆளும் திறனை இழந்திருக்கின்றார்கள். உங்களுக்கே தெரியும், ஒடிசா வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். அதாவது 147 தொகுதிகளை கொண்ட அங்கு 73 இடங்களை வெற்றி பெற்று, அதாவது 73 இருந்தாலே அறுதி பெரும்பான்மை அப்படின்ற இடத்துல 78 சீட்டு வாங்கியிருக்கிறோம். அவங்க வெறும் 51 தான் வாங்கியிருக்கிறாங்க. அதுல காங்கிரஸ் வெறும் 14. எவ்வளவு பெரிய வெற்றி! இமாலய வெற்றின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒடிசா வெற்றி அமைந்திருக்கின்றது. அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் தோத்திருக்கிறாங்க. அடுத்த முதல்வர்னு சொன்ன அவர் தோத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல செய்திகளை மறைப்பதற்காகத்தான் நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், பிரதமர் என்ற நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் மோடி என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று உலகிற்கே தெரியும். ஆனால் உலகின் பார்வையில் இருந்து ஜம்மு காஷ்மீர் மாதிரி இந்த ஒடிசா வரலாற்றை மறைப்பதற்குத்தான் எதிர்க்கட்சிகள் திட்டமிடுகின்றன. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிக அதிரி புதிரியா ஜெயிச்சிருக்கிறாரு. அதிலும் பாரதிய ஜனதாவின் பங்கு இருக்கு. 2 பேரும் கூட்டணி ஆட்சி, கூட்டாக தேர்தலை சந்தித்தார்கள். உங்களுக்கு தெரியும், 2 மாதம் ஜெயில இருந்துட்டு வந்தாரு சந்திரபாபு நாயுடு. நம்ம தான் கை கொடுத்தோம், வாங்க நம்ம இந்த தடவை தேர்தலை சந்தித்து உங்களை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்கிறேன்னு சொல்லி பாரத பிரதமர் மோடி அவர்கள் முடிவு செய்தார். அந்த முடிவை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 175 தொகுதிகள் கொண்ட அங்கு 88 எடுத்தாலே அறுதி பெரும்பான்மைக்கு 88 போதும். ஆனால் 134 இடங்களை பிடித்திருக்கின்றது. இதில் அங்க சேனா அவங்க இந்த நடிகர் தலைமையில் இருக்கக்கூடிய சேனா அவங்க பார்த்தீங்கன்னா 21 சீட்டு, பாரதிய ஜனதா 8. இந்த ஆளுகின்ற கட்சி வெறும் மிக 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 சொற்பமான அளவில் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆக இதுதான் ஆந்திராவின் நிலை. இங்கே கூட்டாக நின்று அங்கே மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கூட்டணி வென்றுவிட்டது. இதையும் மறைக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த பாரத பிரதமர் என்ற நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தெரியும், தெளிவாக ஒரு விஷயம் தெரியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்திரசேகர் அவர்களை ஆட்சி பீடத்தில் அமர வைத்த இந்த ராகுலின் தந்தை ராஜீவ் அவர்கள் எனது போனை ஒட்டு கேட்டார்கள் என்று என்ன செஞ்சாங்க, ஒட்டு கேட்டதாக சொல்லி அந்த ஆட்சியை கலைத்தார் ராஜீவ் காந்தி. சந்திரபாபு நாயுடு அவர்கள் மறந்துடுவாங்களா? கவுடா அவர்களின் அரசு சில மாதங்களில் கரைந்து போனது. இது மாதிரி ஏகப்பட்ட குட்டி குட்டி ஆட்சிகளை பார்த்த அவர் யாரு, சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்றாரு, நான் எனது வாழ்க்கையில் சந்தித்த மிகச்சிறந்த 5 வருடம் அப்படின்னு சொன்னா கடந்த 5 வருடத்தை தான் சொல்லுவேன்.
அவ்வளவு அருமையான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கின்றார். யாரு? நம்ம பிரதமர் மோடின்னு சொல்லியிருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு சில விஷயங்கள் பொருந்தும். ஹைடெக்கா ஹைதராபாத்தை வந்து உலகிற்கு அறிமுகப்படுத்தி பில்கேட்ஸ் மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களை வரவழைத்து அந்த மாநிலத்தை மிக உச்சராணிக்கு கொண்டு போனதில் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு இணையாக வேற யாரையுமே சொல்ல முடியாது. சின்ன சின்ன முடிவுகளில் தவறு இருந்துச்சு, திருத்திட்டார்ல. இன்னைக்கு மக்கள் முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த செய்தியை மறைப்பதில் தான் எதிர்க்கட்சிகள் கவனமாக இருக்கின்றன. அவர்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும், மோடியை தவிர யாரும் பிரதமராக அந்த கட்டிலில் உட்கார முடியாது, ஆட்சி கட்டிலில் உட்காரும் தகுதி எவருக்கும் இல்லை என்று தெரியும். ஆனாலும் திட்டமிட்டு ஆந்திராவின் வெற்றியையும் மறைக்க பார்க்கின்றார்கள். கர்நாடகாவில் புலி சிங்கம்னு இருந்தாங்க. பெண்களுக்கு மாதம் 8000 ரூபாய் வழங்கப்படும். அதிரிபுதிரியான அறிவிப்புகள். நடந்தது என்ன? சிவகுமாரோட தம்பி, இன்றைய தலைவர் சிவகுமார், ஒரு பெரிய தலைவர், பணக்கார தலைவர், அவரோட தம்பி வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கிறார். அதுல இந்த உமர் அப்துல்லாவோட தோல்வியில பெரிய விஷயம் இருக்கு. ஜெயில இருக்கக்கூடிய அப்துல் ரஷீத் என்பவர் ஓட்டு கேட்டே வரல. அவர் பிரிவினைவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஜெயில வந்து அடைச்சிருக்கிறாங்க. உள்ள இருந்துகிட்டே அவர் ஜெயிச்சிட்டாரு. என்ன ஆட்சி பண்ணீங்க உமர் அப்துல்லா? வக்காலத்து எதுக்கெடுத்தாலும் இந்த காங்கிரஸிற்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துடுவார். அதே மாதிரி நடிகை எங்க ரோஜா, அவங்க பயங்கரமான தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. இப்படி 98 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடக்கூடாது என்ற தெளிவான நோக்கோடு அவர்கள் தொடர்ந்து இந்த வெற்றியை கொண்டாட விடாமல் பிரதமர் யாரு அடுத்த பிரதமர்னு சொல்லி இந்த காட்சியை வந்து நகர்த்திக்கிட்டே போயிட்டாங்க. இந்த வெற்றி கொண்டாட்டம் நாளைக்கு பண்றோம் பாருங்க, 8ஆம் தேதி அதிர்புதிருமா இந்தியா முழுக்க எங்களுடைய வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம். 62 ஆண்டுகளுக்கு பின்பு நடந்த அந்த சாதனையை உங்களால் மறைத்து விட முடியுமா? காங்கிரஸ்காரங்க யோசிங்க. கேரளாவில் நாங்க கால் பதித்து விட்டோம். கம்யூனிஸ்ட் ஒரு சீட்டு, நாங்கள் ஒரு சீட்டு, பாரதிய ஜனதா கட்சி. இனி என்ன இருக்கு? 2வது இடத்திற்கு மிகப்பெரிய போட்டியை உருவாக்குவோம். பல்வேறு பகுதிகளில் 3வது இடத்திற்கு கம்யூனிஸ்டை நாங்க நகர்த்தி விட்டுருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமில்ல, 3-4 இடங்களில், பத்தனந்திட்டா உட்பட பல இடங்களில் இந்த கம்யூனிஸ்டை பின்னாடி நகர்த்தி விட்டுட்டோம். நாங்க 2வது இடத்திற்கு இப்பயே வந்துட்டோம். தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களின் அற்புதமான முயற்சியால் இன்றைக்கு நாம் 11க்கு மேற்பட்ட இடங்கள், 11.5 என்ற சதவீதத்திற்கு முன்னேறி இருக்கிறோம். இந்த திமுக காரங்க 6.5% குறைஞ்சிருக்கிறாங்க. இந்த நம்ம இவர் ஜெயலலிதா அம்மா அவங்க தலைமையில் இருக்கும் பொழுது 42% இருந்த அதிமுக இன்றைக்கு வெறும் 20ஆக சுருங்கி விட்டது. நாம் தமிழர் ஏதோ கொஞ்சம் சொல்ற அளவுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காரு. மற்ற அனைத்து கட்சிகளும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெறும் 3% கட்சி, நோட்டாவுக்கு கீழன்னு சொன்ன இந்த பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கத்தை தொட்டு இருக்கிறோம். நாங்க எதிர்பார்த்தது 20. கிடைத்த அளவிற்கு எங்களது முயற்சி தொடர்வதற்கான உற்சாகத்தை கொடுக்கும். போதும். அடுத்த முறை 2026 எங்களது ஆட்சி அமையும். அது கூட்டாட்சியாக இருக்கும். இது ஒரு காட்டாட்சியாக இருக்காது. ரொம்ப தெளிவாக எங்களது இலக்கை சொல்லிவிட்டார் அண்ணாமலை, எங்கள் தலைவர், அற்புதமான தலைவர். எந்த சங்கடமும் இல்ல, தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் இந்த தோல்வியை. இந்த தோல்வி எங்களுக்கு ஒரு பாடம். 2026 இலக்கு இந்த தமிழ்நாட்டை ஆள்வதுதான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லி இருக்கிறாங்களே. சொல்லி பாருங்க மற்றவங்கனால. திமுக இன்று 6% இழந்திருக்கின்றார்கள். ஆக இந்த சூழலில் இதுவரை பெரிய பெரிய அளவில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், 5 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி பின்தங்கிவிட்டது. அதில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அங்கே சரி செய்து கொள்கின்றோம். எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹரியானா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் வந்து நாங்க எதிர்பார்த்ததுதான்.
ஆனா மற்ற பகுதியில் நடந்த, குறிப்பாக மேற்கு வங்கமும் உத்தரப்பிரதேசத்திலும் நடந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. நிச்சயமாக வருங்காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி சின்ன சின்ன தவறுகளை திருத்திக் கொண்டு உலகில் சக்தி மிக்க மிக அற்புதமான ஜனநாயக நாடாக இந்தியா தொடர்ந்து விளங்கும் என்பதற்கு மோடி அவர்களின் ஆட்சியை மேற்கோளாக சொல்லும் அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுக்க எங்களது தலைவன் தயாராகிவிட்டார். வாருங்கள், வசப்படுத்துவோம். உலகில் மிகச் சிறந்த நாடு இந்தியா, பாரதம் என்று அனைவரும் பாரதி வழியில் பாடி மகிழ்வோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு. வாருங்கள், வெல்வோம், வீறு கொண்டு எழுவோம். கடைசியாக ஒரு செய்தியை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அண்ணாமலை மயில்சாமி அவர்களிடம் கேட்டார்கள், சந்திரனுக்கு நீங்கள் இங்கிருந்து ஒரு விண்கலத்தை அனுப்பி பெருமை அடித்துக் கொள்கின்றீர்களே, அதனால் என்ன கிடைக்கும் என்று அற்புதமான ஒரு தகவலை சொன்னார். என்ன தெரியுங்களா? ரொம்ப அற்புதமான செய்தி. இன்றைய பதிவில் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கின்ற இந்த செய்தியை ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களும் உணருங்கள், அடுத்தவர்களுக்கு உணர்த்துங்கள். ரொம்ப முக்கியமான செய்தி. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், இந்த நிலவில் வெற்றியில் என்ன பெருமை இருக்கின்றது, பணம் கரியாகிவிட்டது என்று காங்கிரஸ் உட்பட பல கச்சடா கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு அற்புதமான செய்தியை சொன்னார். அந்த செய்தியை சூரி இந்த பதிவை நிறைவு செய்யலாம். என்ன சொன்னார் தெரியுங்களா? நிலவில் முதலில் கால் பதித்தான் அமெரிக்கன் என்ற செய்தி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரை மனதிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுவரை குடி ஏரிகள் இருக்கக்கூடிய நாடு என்று அமெரிக்காவில் சொல்வார்கள். அதுக்கு அப்புறம் குடி அமர்விற்கே மிகச் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது இன்று வளர்ந்து நிற்பதற்கு ஒரே காரணம், நிலவில் கால் பதித்தார்கள். நிலவில் கால் பதித்து அங்கிருந்து தங்கம், வெள்ளி, வைடூரியங்களை கொண்டுட்டு வந்தாங்களா? ஒன்றுமில்லை. ஒரு அதிர்வு ஏற்பட்டது இளைஞர்கள் மத்தியில். எனது நாடு உலகில் மிகச் சிறந்த நாடு, அறிவியலில் எங்களை அடித்துக் கொள்ள, அசைத்து பார்க்க உலகில் வேறு யாரும் இல்லை என்ற கர்வம் ஏற்பட்டது. இன்று வரை அந்த கௌரவம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அதிர்வு இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதுபோல் நிலவில் நாம் இறங்கி ஆய்வு செய்து விட்டோம் என்ற செய்தி ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சிலும் ஆழமாக பதிவு செய்திருக்கின்றது. அற்புதங்கள் நிகழ்த்தும் சக்தி ஒவ்வொரு இந்திய இளைஞனுக்கும் இருக்கின்றது என்ற உணர்வை பதித்திருக்கிறார். அத்தனைக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டிய ஒருவர் என்றால் அவரது நமது நரேந்திர மோடி அவர்களும் அந்த குழுவிலும் தான். நிச்சயமாக இந்தியா உலகில் மிகச்சிறந்த நாடாக விளங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த பதிவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் போய் சேர்ப்பதை கடமையாக கொள்ளுங்கள். வீறு கொண்டு எழுவோம். வெற்றியோடு 2026 நோக்கி செல்வோம்.